லீஃப் ஹிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் தினசரி. தினசரி படிக்கிறோம். தினசரியில படிக்கிறோம். தினசரி இப்படி இப்படி நடக்கிறோம். அதுதான் மாற்று. தினசரி போகுது தினசரி போகுது. அப்படி ஒரு பொழுதுபோக்கு படமா வந்திருக்குது தினசரி. ஏதாவது மெசேஜோட வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெசேஜோட வந்திருக்கிற ஒரு படம். ஒரு நல்ல மெசேஜ். இந்த மாதிரி மெசேஜ் வேற சில படங்கள்லயும் பார்த்துருக்கோம். இவ்வளவு அழுத்தம் திருத்தமா ஒரு படத்துல மெசேஜ் சொன்னது இந்த படம் தான். ஆனா அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம். வேற ஒண்ணும் இல்ல, இந்த சிட்பண்ட் கம்பெனிலாம் பணத்தை போட்டு ஏமாறுறாங்கல்ல, அதுதான் மெயின் மெசேஜ். அது இல்லாம எங்கேயோ எதையோ விட்டுட்டு குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட காய்ச்சி மூச்சில் கத்திட்டு கிடக்குறவங்கள அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட மெயின் மேட்டர். ஓகேவா? ஆனா நீங்க சொன்னது இந்த மேட்ரு பல படங்கள்ல வந்துருக்குது. ஆமா, இருந்தாலும் இது திருப்தி சொல்லியிருக்காங்க. எனக்கெல்லாம் உண்மையா இந்த படத்துல அந்த ப்ரொடியூசரே ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க யூஎஸ் ரிட்டர்ன் போட்டுருக்கு. அவங்க மட்டும் நடிக்காம வேற ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு, ராதா ரவி வந்து இந்த ஃபைனான்ஸ் ஏமாத்தின கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டர் கூட எடுத்துருக்காங்க. ஆனா ராதா ரவி படம் எடுத்தாரு. உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி கூட ஒரு கேரக்டர் போட்டு கூட அவர் வந்து ஒரு பெரிய எடுத்த ஆளு. அவரு இந்த ஐடி கம்பெனில எல்லாம் கண்ணாமன்னு சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுங்க, நாங்க 20% வட்டி தரோம், 30% வட்டி தரோம் அப்படின்னு சொல்லி இங்க இன்வெஸ்ட் பண்றோம் அங்க இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுது. எக்ஸ்ட்ரா வட்டிக்கு நம்ம ஆசைப்படுவோம், அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் ஒழுங்கா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஒரு 10 பேரை சேர்த்து போடுவோம். அதுக்கப்புறம் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய பார்த்துருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ராதா ரவி, சூதாட்டத்துல விட்ட படத்துலயும் சிட்பண்ட்ல விட்ட படத்தையும் திரும்பி எல்லாம் கேட்காது போடா அப்படின்றாரு. அது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு தியேட்டர்ல பண்ணிட்டு அவங்க அப்பா படத்தை பார்த்துட்டு இருப்பாரு. எம்ஆர் ராதா படத்தை பிரமாதமா இருக்கும். எம்ஆர் ராதா படிக்கிறதுல பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அது சிம்பாலிக் ஷாட்டா இருக்கும். ஹீரோ தள்ளி விடாம வெளியே அனுப்புவாங்க. 96 லட்சம் இந்த காசுக்கு வந்திருக்கிறேன் நீனு, 96 லட்சம் தானே இழந்த, போ கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும் அப்படின்பாரு. அதெல்லாம் உண்மையா பிரமாதமா இருக்கும். கதை வந்து ஒரு அழகான ஃபேமிலிங்க. மீரா கிருஷ்ணனும் நம்ம MS பாஸ்கரும், அவங்களோட மகன் தான் நம்ம இவரு ஸ்ரீகாந்த். இவருக்கு என்னன்னா தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிற பொண்ணு வேணும். இவரே 75,000 75K சம்பளம். இவர் 1.25 லட்சத்துல பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு 7-8 வரன்களை தட்டி கழிச்சிருவாரு. இப்ப இவனை எப்படியோ விட்டா 4 மாசத்துல இவனை கல்யாணம் பண்ணலன்னா இன்னும் 7 வருஷம் கல்யாணம் நடக்காதுன்னா அம்மா அப்பாவுக்கு பதறிடும். கூடவே அக்கா வினோதினியும் இருப்பாங்க. நம்ம வினோதினி பாலமகேந்திரா சிஷி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா நீ என்னமோ பண்ணுமா, அவன் ஒத்துக்க மாட்டாமா அப்படிம்பாங்க. இவங்களே போய் பார்ப்பாங்க. பார்த்தா அமெரிக்காவிலேருந்து நாங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு கன் ஷூட்டில் குடும்பத்தை இழந்துட்டு, நான் என் குடும்பத்தை இழந்துட்டேன், இந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை இழந்துச்சு, நான் இதுக்கு அப்பா ஆகிட்டேன், அது எனக்கு பொண்ணாயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலியை பொண்ணு பார்ப்பாங்க. அந்த பொண்ணு 1.25 சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஆனால் நான் வேலையை கல்யாணம் ஆனோன்னு விட்டுருவேன் அப்படின்னு ஒன்லி கண்டிஷன் போடும். இவங்களுக்கு பக்குவம் 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் இல்லையா, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இவ்வளோ ஓப்பனாக இருக்கிற ஒரு நல்ல பொண்ணு நமக்கு மனமால கிடைக்கட்டும். நல்ல பொண்ணுன்னு நான் சொன்னது வந்து ஹீரோயின் லுக்கில் இல்லை, மனசுல. காசு போட்டது அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, நடிச்சு போட்டு அப்படின்றத படம் பார்க்கறப்ப அவங்க உறுத்தினே இருந்தது. இல்ல தலைவா, அவங்களுடைய லுக்குக்கு ஒரு வில்லி கேரக்டர், வில்லனிக் ஹீரோயின் கேரக்டர் வரணுமோ ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளார போய் எல்லாம் தேடுவாங்கல்ல, இந்த ஒரு 4-5 இளைஞர்கள் கார்ல டிராவல் போய் அது நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் பண்ணா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்ரீகாந்த் டோல் அவ்வளவு அளவுக்கு இந்த அம்மாவை போட்டு கேட்டாங்க, ஸ்ரீகாந்த போட்டு கேட்டாங்க. என்னடே பூமியா கூட நடிச்சுட்டு சொல்லாமலே சசி படத்துல அந்த படம் என்னது ரோஜா கூட்டத்துல நடிச்சுட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் ஹீரோயினும் நடிக்கிறேன்ட்டு நம்ம யார் மனசையும் புண்படுறதுக்காக இல்ல. நமக்கு ஹீரோயின் நடிக்கணும் ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு பார்க்க பார்க்க பிடிச்சி போச்சு. ரசிகருக்கு பிடிக்கணும்ல, அதுதான் நம்மளுடைய ரசிகர் பிடிச்சா நடிச்சுக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீகாந்த் பழைய ஸ்ரீகாந்தை பார்த்துருப்பாங்க. எப்படியா ஸ்ரீகாந்த் ஒரு ஹீரோயின் ஜோடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆசை நிறைவேற்றிடுங்க போட்டாங்க ஜோடியா, ரைட். அது ஆனா ஸ்ரீகாந்த் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்குலாம் ஆளை காணும். ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல, இந்த படத்தோட டைரக்டர்
இப்ப இந்த ஃபேமிலியில ஒரு அதிரி புதிரியா இருக்காரு, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் நைட்லயே இந்த அம்மா வந்து ஆனா டைலாக் பஞ்ச்லாம் பிரமாதம். ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்காரு, மறுநாள் காலையில் தாம் தூம் எல்லாத்தையும் போட்டு உடைப்பாரு. கல்யாணத்துல இந்த கிஃப்ட் மாலை எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் சட்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்பா வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், அவர் அன்னைக்கு ஒதுக்கி போடுவார். அப்பப்போ பிள்ளைகிட்டே நீ நினைக்கிறது வாழ்க்கை இல்லடா, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்பாரு. இல்ல கேட்க மாட்டாரு. அண்ணா இந்த பொண்ணு சொல்லும், நீ நிலத்து வேலைக்கு போகணும் அப்படின்பாரு. நான் போக மாட்டேன் அப்படிங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, உனக்கும் கிடையாது, பரவாயில்லையா அப்படிங்க. உனக்கு தானே கிடையாது அப்படின்னோட அந்த இடத்துல அந்த டைலாக் பஞ்சாரம் அழகா அந்த பொண்ணு சொல்லிட்டு போவோம். அப்புறம் கடைசியில அங்கங்க கடனை வாங்கி கால் இடிக்குது கை இடிக்குன்னு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கட்டின விட பெரிய வீடு ஆகும். அதை விட பெரிய வீடு கட்டணும், அங்கங்க கடனை வாங்கி வட்டிக்காரன் எல்லாம் பொம்பளை மாட்டிப்பாரு, வேலையும் போயிடும். இப்போ இந்த பெண் கணவனுக்காக என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் இவளுடைய லட்சியம் பெருசா இல்ல கணவனுடைய கணவன் கஷ்டப்படுறப்போ தன்னால என்ன பண்ண முடியும்னு இறங்குறாளா அப்படிங்கிறது. கணவன் இது இல்லாம வட்டிக்கெல்லாம் வாங்கி அந்த சிப்பன்ல போட்டு அதை போய் அடிக்க போற உதவி போவாரு. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில அவங்க மேல கேஸ போடுவாரு. அந்த கேஸுக்கும் இவருக்கும் குடும்பமே சப்போர்ட்டா இருந்ததுங்கிறத காட்டிலும் முருகப்பெருமான அவதாரத்துல ஒரு கோயிலுக்கு போவாரு. ஒரு சின்ன குழந்தை வந்து இவருக்கு புத்தி சொல்லிட்டு போகும். அங்கதான் விழுத்துப்பாரு. அப்பன்னு சொல்லியும் கேட்க மாட்டாரு. ஆனா அப்பனுக்கு புத்தி சொன்ன முருகப்பெருமான் சொன்னோன்னு ஸ்ரீகாந்த் கேட்டு மாறிடுவாரு. குடும்பத்தோட இணக்கமா போவாரு. குடும்பம் கூட கொண்டாட ஆரம்பிக்கும். கடன் வட்டி எல்லா பிரச்சனையும் எப்படி தீர்ந்துதா இல்லையா, தீரப்போகுதா அப்படிங்கிறதோட படம் தினசரி படத்துல ஸ்ரீகாந்த் உண்மையா ஸ்ரீகாந்த் மத்த படங்களை காட்டணும் மெச்சூர்டா நடிச்சிருக்கிறாரு, பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி சந்தியா லூர்தே அவங்க வந்து கொஞ்சமா மனசுக்குள்ள ஊடுருவுதே அப்படின்னு ஊடுருவாங்க. ஓகேவா? ராதா ரவி தான் படத்தை வந்து தூக்கி கொஞ்ச நேரம் தான் வர்றாரு. ராதா ரவி மாதிரியே படம் முழுக்க தூக்கி நிக்க வைக்கிறது MS பாஸ்கர். சில சீன்லாம் நம்ம அப்பா கண் முன்னாடி கொண்டு வந்து எடுத்துக்கிறாரு. அதே மாதிரியே அது மாதிரி பிரேம்ஜி காமெடின்ற பொருள்ல அப்பப்ப ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து காசை விட்டு நிற்பாங்க. ஒரு சிரிச்சுட்டு ஜாலியா ஜாலியான்னு நம்ம கோபி பேர் கேட்டு சுத்திட்டு இருப்பாரு. பணத்தை விட்டா மீரா கிருஷ்ணன் உண்மையா அம்மா கேரக்டருக்கு அவங்கள விட்டா ஆளே கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அசத்தி இருக்காங்க. வினோதினி அதே மாதிரி அக்கா கேரக்டருக்கு. அது மாதிரி சாம்ஸ் ஒரு கேரக்டர் புரோக்கரா, கல்யாண புரோக்கரா வந்து எவ்வளவு திட்டினாலும் வாங்கி கட்டிக்கிட்டு அந்த கமிஷனை கேட்டு சுத்திட்டே இருப்பாரு. இந்த பொண்ணையும் அவர்தான் முடிச்சு விடுறாரு. அது மாதிரி KPY சரத் உண்மையா ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்ல கொஞ்ச நேரம் தான் வர நல்லா இருக்காரு. அர்ஜுனன் தான் இவர் கொண்டு போய் அந்த ஃபண்டுல இறக்கி விடுறது. நம்ம இந்த காமெடி நல்லா ஹீரோ லுக்ல இருப்பாரு, கொஞ்சம் தடியா இருப்பாருல அவர் தான். அது மாதிரி தினேஷ் தீனா, சிவானியா, நவ்யா சுஜி, திவ்யதர்ஷினி ஸ்ரீ எப்படி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ஒன்லி ப்ரொடியூசரா சைதன்யா லூர்தே சொன்னோம் இல்லையா, சைதன்யா ப்ரொடக்ஷன் பேனர்ல தயாரிச்சு கதாநாயகியும் நடிச்சிருக்காங்க. சந்தியா லூர்தே அவங்க வந்து கதாநாயகியும் நடிச்சிருக்காங்க, படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னொரு தெரியல இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்குலாம் கதாநாயகரையும் காணும், இயக்குனரையும் காணும். ஒரு படத்தை நீங்க ஒத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது எப்படியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம கூட கேட்டோம், எங்க வழக்கமா இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ப்ரொமோஷனுக்குலாம் ஹீரோயின்ஸ் தான் வர மாட்டாங்க, நீங்க ஹீரோயின் நீங்க வந்திருக்கீங்க, ஹீரோ காணும் டைரக்டர் காணுமேன்னு கேட்டோம். நம்மளும் ஒத்தியில கண்டனு அதெல்லாம் உண்மையா ஸ்ரீகாந்த் நேரம் போட்டிருக்க மாட்டாங்க. தினசரி நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையிலயோ இல்ல பிறர் வாழ்க்கையிலயோ பாக்குற ஒரு சில விஷயங்கள் தான். ஆனா அதை சொன்ன விதம் ரொம்ப அழகா இருக்கு. நடிச்சிருக்கிறவங்கல ஹீரோயினை தவிர எல்லோருமே அந்த கேரக்டருக்கு ஆப்டா இருக்காங்க. ஹீரோயினும் தினசரி பார்க்க பழகிடும் அவ்வளவுதான். தினசரி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.